So hey everyone, welcome back to channel, welcome back to another video of Ride with Kali. So இன்னி பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்ல பார்த்துருப்பீங்க, நம்ம எதை பத்தி பேச போறோம்னு சொல்லிட்டு எஸ் ஹிமாலயனோட பிரேக் இஷ்யூ வந்து எப்படி சால்வ் பண்றது தான் பார்க்க போறோம். அண்ட் இது வந்து டிப் ஆஃப் தி வீக்ல வருமான்னு தெரியல, நான் எடிட்டிங்ல போனதுக்கு அப்புறம் தான் அது வந்து டிப் ஆஃப் தி வீக்ல போறதா தெரியல. மோஸ்ட் டிப் ஆஃப் தி வீக்ல தான் அது வரும். அண்ட் போன டிப் ஆஃப் தி வீக்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நிறைய क्वेश्चंस கேட்டீங்க, எனக்கு இன்ஸ்டாகிராம் நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணிருந்தீங்க. ஸோ ஐ ஹோப் அது வந்து கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துன்னு நினைக்கிறேன். அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான ஒரு சார்ட் அவுட் இஷ்யூ தான். ஸோ மோஸ்ட் டிப் ஆஃப் தி வீக்ல பாத்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளோட இஷ்யூஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா பைக்ல இருக்க இஷ்யூஸ், மோஸ்ட்லி எல்லா பைக்கும், நாட் ஒன்லி ஹிமாலயன், எல்லா பைக் இருக்கிற இஷ்யூஸ் பத்தி தான் பேசுவோம். அண்ட் இதுல பாத்தீங்கன்னா ஹிமாலயனோட வந்து ஒரு பிரேக் இஷ்யூ தான். இதுவும் பாத்தீங்கன்னா காமனா வந்து எல்லா பைக்ஸ்லயும் வந்து மேக்ஸிமம் வரும், டிஸ்க் பிரேக் இருக்க பைக்ஸ்ல. சோ அதை பத்தி நீங்க பேச போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அண்ட் நம்ம பைக் கிட்ட வந்து போயிட்டு நான் உங்களுக்கு பிரேக் கிட்ட வந்து உட்காந்துட்டு உங்களுக்கு சொல்றேன் என்ன விஷயம் சொல்லிட்டு வாங்க. ஓகே, ஸோ எல்லாருக்கும் தெரியும் வந்து ஹிமாலயன் பார்த்தீங்கன்னா ரெண்டு வேரியன்ட்ல வரும், ஒன்று ஏபிஎஸ் வேரியன்ட், அண்ட் நான் ஏபிஎஸ் வேரியன்ட். ஸோ நிறைய பேர் நான் ஏபிஎஸ் இருக்கும் அண்ட் ஏபிஎஸ் இருக்கும். ரெண்டுமே இருந்தாலும் பார்த்தீங்கன்னா காமன் விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த பிரேக் தான், ரியர் பிரேக். ஸோ நான் பார்த்தீங்கன்னா ரியர் பிரேக் சிலிண்டர் வந்து உள்ள இருக்கு. ஆக்சுவலி இது வந்து ஒரு கார்டு மாதிரி போட்டிருக்கேன், உங்களுக்கு அந்த சைட்ல நான் போட்டோ கூட போடுறேன். ஜென்ரலி பார்த்தீங்கன்னா இந்த பிரேக் இஷ்யூ, அதுவும் ரியர் பிரேக் இஷ்யூ வந்து ஃபெயிலியர் ஆயிடும். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எவ்வளோ பம்ப் பண்றேன்னு, பம்ப் பண்ணா வந்து எவ்வளவு டைட்டா இருக்கு. இதே பாத்தீங்கன்னா ரன்னிங்ல இருக்கும்போது, அதாவது மேக்ஸிமம் நிறைய பேர் ரைட்ல இருக்கும்போது இது அப்படியே கீழே வந்துடும், அப்படி தொங்கிடும், அந்த பிரேக் அப்படி தொங்கிடும். சோ என்ன ஆகும்னா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம வந்து யூஸ் பண்ற பாத்தீங்கன்னா டிஸ்க் பிரேக் பாத்தீங்கன்னா டிஸ்க் பிரேக்ல வந்து ஆயில் கொடுத்துருப்பாங்க. சோ ஆயில் கண்டெய்னர் வந்து இந்த இடத்துல இருக்கு. இந்த இஷ்யூ பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாருக்கும் எந்த இடத்துல ஆகுதுன்னா, அவங்க வந்து இந்த ஹில் ஸ்டேஷன்ஸ், மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா ஹில் ஸ்டேஷன்ஸ் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரொம்ப ஸ்டீஃபா இருக்க இடத்துல வந்து வண்டி ஓட்டும் போது பிரேக், அதுவும் முக்கியம் பாத்தீங்கன்னா ரியர் பிரேக் வந்து ஃபெயிலியர் ஆயிரும். சோ அது வந்து ஏன் வந்து மேக்ஸிமம் வந்து எல்லாருக்கும் வந்து இந்த ஹில் ஸ்டேஷன் அண்ட் முக்கியமா இந்த ஸ்டீவ்ல போகும்போது ஏன் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து வண்டியை கண்ட்ரோல் பண்றது வந்து பாத்தீங்கன்னா பிரேக் கண்டினியூஸா பிடிப்போம். அது வந்து காமனான ஒரு விஷயம் என்னன்னா, ஸ்டீவ்ல இருக்கும்போது நம்ம மேக்ஸிமம் எந்த பிரேக் பிடிப்போம்னா ரியர் பிரேக் தான் பிடிப்போம். அதை நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நேச்சுரலாவே ஃப்ரண்ட் பிரேக் வந்து சடனா இதுக்கு தான் பிடிப்போம். அந்த ஸ்டீவ்ல இருக்கும்போது சடனா பிடிச்ச வண்டி வந்து டிஸ்பேலன்ஸ் சொல்லி எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, மேக்ஸிமம் ரியர் பிரேக் தான் பிடிப்பீங்க. சோ ரியர் பிரேக் பிடிச்சா ஒரு லிமிட்டுக்கு மேல அதுக்கு வந்து ஒரு டெம்பரேச்சர் இருக்கு. சோ .3 .4 சொல்லுவாங்க, ஆயில் ஊத்துவோம். சோ ஒரு சர்டன் டெம்பரேச்சர் அப்புறம் என்ன ஆகும்னா, அந்த ஆயில் வந்து பாத்தீங்கன்னா திக்னஸ் குறைஞ்சு அப்படி ரொம்ப தண்ணி மாதிரி ஆயிடும். சோ தண்ணி மாதிரி ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து பிரஷர் கிடைக்காது. அதுதான் அந்த பிரேக்ல இருக்கக்கூடிய இந்த பிரேக் ஆயில் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹீட் ஆனதுக்கு அப்புறம் ரொம்ப என்ன சொல்லுது, ரொம்ப நார்மல் ஆயிடும். சோ இந்த இஷ்யூ வந்து மேக்ஸிமம் வந்து என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் வந்து பிரேக் ஃபெயிலியர் பண்ணுவாங்க. ஆக்சுவலா வந்து பிரேக் ஃபெயிலியர் கிடையாது, நம்ம தான் பிரேக் வந்து ஃபெயில் பண்றோம். சோ இது ஆகக்கூடாது. அப்ப என்ன ப்ரோ பண்றது, நம்ம வந்து ஸ்டீவ்ல இருக்கும்போது பிரேக் பிடிக்க வேணாமா, பிரேக் பிடிக்காம வந்து என்ன ஆகும் சொன்னீங்களா? இல்ல, கண்டிப்பா பிரேக் பிடிக்கணும். பட் பிரேக் எப்படி பிடிக்கணும், இன்ஜின் பிரேக்கிங். சோ இன்ஜின் பிரேக்கிங் என்னன்னு சொல்லிட்டு அந்த செப்பரேட்டா ஒரு வீடியோ பண்றேன். தெரிஞ்சவங்க கண்டிப்பா நீங்க கமெண்ட் பண்ணி சொல்லலாம் இன்ஜின் பிரேக்கிங் என்னன்னு சொல்லிட்டு. மேக்ஸிமம் பைக் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கியர், ஃபர்ஸ்ட் கியர், செகண்ட் கியர், மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் கியர்ல வந்து வச்சீங்கனாலே உங்க வண்டி வந்து நல்ல கண்ட்ரோல்ல இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இன்ஜின் பிரேக்கிங் வந்து இந்த மாதிரி ஸ்டீவ்ல இருக்கும்போது நான் வந்து எனக்கான இது வரைக்கும் இந்த மாதிரி ஸ்டீவ்ல வந்து பிரேக் ஃபெயிலியர் ஆனதில்லை. ஏன்னா நான் மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்ரெடி எனக்கு வந்து R15 ஆயிருக்கு. இது வந்து எல்லா டிஸ்க் பிரேக்லும் ஆகக்கூடிய ஒரு இஷ்யூ தான். சோ அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா, மேக்ஸிமம் வந்து இன்ஜின் பிரேக்கிங் பண்ண ட்ரை பண்ணுங்க. அண்ட் இன்ஜின் பிரேக்கிங் என்னன்னு சொல்லி நான் ஸ்பெசிஃபிக்கா ஒரு செப்பரேட் ஒரு வீடியோ பண்றேன். எப்படி நீங்க வந்து சடனா வந்து அதாவது எமர்ஜென்சி பிரேக்கிங் கூட சொல்லலாம், அதான் நிறைய பேர், இல்ல கியர் கட்னு சொல்லுவாங்க நிறைய பேர் இந்த லோக்கல் லாங்குவேஜ்ல. அதை நான் என்னன்னு சொல்லி உங்களுக்கு செப்பரேட் ஒரு வீடியோ பண்ண, டிப் ஆஃப் தி வீக்ல இன்னொரு வீடியோ நான் பண்றேன். அண்ட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த பிரேக் இஷ்யூ வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஷார்ட் ஆயிருக்கும். அண்ட் இந்த பிரேக்கிங் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு வண்டியில இருந்து ஒரு பெரிய என்ன சொல்றது, ஒரு பெரிய விஷயம். நம்மளோட சேஃப்டில பாத்தீங்கன்னா பிரேக்கிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ பிரேக் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு ரீசன் நம்ம தான். சோ அந்த இதை ஸ்டாப் பண்ணணும்னா நீங்க பெஸ்ட் இன்ஜின் பிரேக்கிங் பண்ணுங்க. எந்த வண்டியிலும் பாத்தீங்கன்னா பிரேக் ஃபெயிலியர் ஆகாது. பட் ஹிமாலயன்ல ஆயிடுச்சுன்னா ரொம்ப ஹைப்பா எல்லாருமே பேசுறாங்க. சோ இன்ஜின் பிரேக்கிங்கிறது வந்து இந்த பிரேக் இஷ்யூங்கிறது வந்து ரொம்ப சிம்பிளா அந்த மாதிரி வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். அண்ட் முக்கியம் பாத்தீங்கன்னா உங்களோட ஆயில், எங்க நீங்க ரைடு போனாலுமே, எங்க நீங்க லாங் டிராவல் பண்ணாலுமே மந்த்லி ஒரு வாட்டி உங்களோட ஆயில் கண்டெய்னர் ஓபன் பண்ணி ஆயில் வந்து ப்ராப்பரா இருக்கா இல்லையான்னு சொல்லி பாத்தீங்க. பிகாஸ் நீங்க பம்ப் பண்ண என்ன ஆகும்னா, ஆயில் வந்து இந்த பைப் வழியா போய் டிஸ்க் பிரேக்ல இருக்க கேலிப்பர் பிஸ்டனுக்கு போய்கிட்டே இருக்கும். சோ கொஞ்சம் கம்மியானாலும் பாத்தீங்கன்னா என்ன ஆகும்னா, நீங்க பம்ப் பண்ண ஆயில் முடிஞ்சிச்சுன்னா டிஸ்க் பிரேக் அதனாலும் ஃபெயிலியர் ஆகும். சோ அதனால கண்டிப்பா உங்களோட டிஸ்க் பிரேக் ஆயில் வந்து செக் பண்ணிக்கங்க. அண்ட் பைக்கை குறை சொல்றதுல எந்த ஒரு விஷயம் இல்லை. பிகாஸ் பைக் வந்து ஒரு சாதாரண ஒரு மிஷின் தான். அதை நம்ம குறை சொல்லி அதுல வந்து எந்த ஒரு பெருசா நமக்கு வந்து என்ன சொல்றது, எந்த ஒரு ப்ராஃபிட்டும் கிடையாது. இது வந்து ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது ப்ராப்ளமே கிடையாது. ரொம்ப ஈஸியா சார்ட் அவுட் பண்ற ஒரு விஷயம் தான். சோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். அண்ட் யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. அண்ட் சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரும் ஹிமாலயன் வச்சிருக்காங்களோ, யாராவது இந்த டிஸ்க் பிரேக் இஷ்யூ இருக்கும் அவங்களுக்கு இது பண்ணுங்க. Thank you for being part of the day. I'll see you soon. Let's take care and do what you love. Boom.